ட்ரிக் நம்பர் 40. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். இதுல வந்து பாருங்க ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நியூக்ளியஸ் வந்து இந்த சென்டர்ல இருக்கும். இதை சுத்தி வெவ்வேறு ஆர்பிட்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். ஆனா இருக்கிறது ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் ரிவால்வ் ஆகும். அந்த எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுதோ அதை பொறுத்து அந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தோட சைஸ்ங்கிறது வேரி ஆகும். இப்ப n = 1 அப்படின்னா நமக்கு என்ன சொல்லலாம், இதை n = 1, இது n = 2, இது n = 3. ஒவ்வொரு ஆர்பிட்ல இருக்கும்போது ஹைட்ரஜனுக்கான சைஸ் வேரி ஆகும், அதுக்கான ரேடியஸும் மாறும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் n = 1ல இந்த ரேடியஸ் வந்து என்ன சொல்லலாம், a0 அப்படின்னு சொல்லலாம், இல்லனா r1 சொல்லலாம், இல்லாட்டி a0 சொல்லலாம். இதுதான் போர் ரேடியஸ் சொல்றோம். இந்த போர் ரேடியஸோட வேல்யூ 0.53 ஆம்ஸ்ட்ராங். இப்ப nth ஆர்பிட்ல அந்த ரேடியஸ் என்னவா இருக்கும் பார்த்தோம்னா n² a0 அப்படிங்கிறது இருக்கும். சரி, nth ஆர்பிட்ல ரேடியஸ் வந்து n² a0. இப்ப செகண்ட் ஆர்பிட்ல ரேடியஸ் என்னன்னா 2² a0 அப்படின்ட்டு வரும். அப்படின்னா என்ன, 4a0. அதே மாதிரி n = 3ல வந்து என்ன, r3 யோட வேல்யூ வந்து என்ன, 3² a0 வரும். அப்ப 9a0 அப்படின்ட்டு வரும். ஓகே, இதை பேஸ் பண்ணி எப்படி क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னா n = 2 அப்படின்னா இந்த ரேடியஸ் how many times the போர்ஸ் ரேடியஸ் அப்படிங்கறத கேட்பாங்க. அப்ப 4 times the போர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதை பேஸ் பண்ண क्वेश्चंस உங்களுக்கு பிராக்டிஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்க, 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட போட்டு ட்ரிக் 40 அப்படிங்கறத போடுங்க. அப்ப இந்த ட்ரிக் 40ல எப்படி எல்லாம் क्वेश्चंस கேட்டிருக்காங்க, எப்படி எல்லாம் கேட்பாங்கங்கறத உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன்.